சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் என்றும் மறந்தறியேன் என்று என்றும் இறைவனது நாமத்தை ஓதி பக்தியில் திளைத்து ஞானம் பெற்றிட உறுதுணையாகும் ஞான பொற்சபையின் திருவாதிரை திருவிழாவுக்காய் இன்று இணையத்தின் வழி இணைந்திருக்கும் இறை அடியார்களை ஞான பொற்சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்வின் துவக்கமாய் இறைவனை வாழ்த்தி பாடிட திருமதி நந்தினிராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமச்சிவாய. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதொரு பாகத்தன் பூப்பினை தீருந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடு கண்ணில்லையே. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய மந்திரத்தை ஓதுபவர்களுக்கு இடுக்கண் இல்லை என்பதை அழகிய இறை வாழ்த்து வழி பாடிய அம்மையார் அவர்களுக்கு எம்முடைய மனமார்ந்த நன்றிகள். திருவாதிரை திருவிழாவின் சிறப்பாய் இறைவனின் பெருமைகள் குறித்து இன்று இரு சொற்பொழிவாளர்கள் இரு வேறுபட்ட தலைப்பிலே நம்மோடு பேச இருக்கிறார்கள். முதலாவதாக, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நமச்சிவாய மந்திரத்திற்குரிய நாதனாம் எம்பெருமானின் பெருமைகள் குறித்து பேசிட, தம் உரை வழி இறைவன் குறித்து நாம் உணர்ந்திட, ஆரா அமுதே பள்ளி எழுந்தருளாயே என்ற தலைப்பில் உரையாற்றிட சேலம் சோனா கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் நஸ்ரின் அம்மா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் நம் ஞான பொற்சபைக்கு புதியவர் அல்ல. நம் ஞான பொற்சபையின் கந்த சஷ்டி பெருவிழாவிலே அறுவடை வீடுகள் குறித்து தன் தீன் தமிழால் பக்தி சொற்பொழிவாற்றியவர். இத்தகு சிறப்புக்குரிய அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இவர் பன்மொழி வித்தகர் என்று சொல்லலாம். தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது BA ஹிந்தி மற்றும் B.Ed ஹிந்தி மொழியிலும் பட்டங்கள் பெற்றவர். நெட் செட் என்ற பேராசிரியர்களுக்குரிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர். 10 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் மிக்கவர். தமிழ் ஐயா கல்வி கழகத்தின் இலக்கிய சுடர் விருதினை பெற்றவர். இவர் எண்ணற்ற ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர். ஆய்விதழ்களில் 6 கட்டுரைகளும், பன்னாட்டு கருத்தரங்குகளில் 5 கட்டுரைகளையும், தேசிய கருத்தரங்குகளில் 3, மாநில கருத்தரங்குகளில் 1 பங்கு பெற்று இவற்றில் தன்னுடைய ஆய்வு கட்டுரையை வழங்கியவர். மேலும் இணைய வழியில் பல கருத்தரங்குகளில் 20க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்றவர். பல பயிலரங்கம் மற்றும் பயிற்சி பட்டறைகளில் பயிற்சி பெற்றவர். இவர் நவீன தமிழ் ஆய்வு 2015 என்ற ஆய்விதழில் திருவாசகத்தில் காணலாகும் நாட்டுப்புற கூறுகள் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். செம்மொழி தமிழ் 2016ஆம் ஆண்டு திருவாசகத்தில் மாணிக்க வாசகரின் இறை அனுபவம் என்ற தலைப்பிலும், திருவாசகத்தில் காணலாகும் அறிவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் ரூட்ஸ் என்ற ஆய்விதழில் 2017லும், திருவாசகத்தில் உளவியல் கூறுகள் என்ற தலைப்பிலும், திருமந்திரம் சொல்லும் வாழ்வியல் சிந்தனைகள் மற்றும் மாணிக்க வாசகரின் அறிவியல் சார்ந்த அறிவு என்ற பல கட்டுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை வழங்கியவர். பல பயிற்சி அரங்குகளில் பங்கேற்றவர். NSS ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார். பல நுண்கலை மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர்,
தமிழ் மன்ற ஒருங்கிணைப்பாளர், பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் வேலை வாய்ப்பை ஒருங்கிணைத்தவர். தான் படிக்கக்கூடிய காலத்திலேயே சமூகம் சார்ந்த சிந்தனை கொண்டவராக NSS இணைந்து பல முகாம்களில் பங்கேற்றவர். யாவற்றுக்கும் மேலாய் திருவாசகத்திலே தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெற்றவர். இத்தகு சிறப்புக்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் நஸ்ரீன் அம்மா அவர்களை ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயே என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அம்மா, என்னை பற்றிய அறிமுகம் வழங்கியதற்கு. அனைவருக்கும் வணக்கம். இனிமையான மாலை பொழுதில் இணைய வழியில் இணைந்திருக்கும் அத்துணை இறையடியார்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த ஞான பொற்சபையின் தலைவர் முனைவர் இந்திராணி அம்மா அவர்களுக்கும் செயலர் திருமதி கருணாம்பிகா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பள்ளி எழுச்சியில் இறைவனை பற்றி சிந்தனை செய்யலாம். மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன? ஏன் மார்கழி மாதத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம்? சைவர்களினுடைய மாதத்தில் தேவர் மாதம் என்று வழங்கப்படுகின்றது இந்த மார்கழி மாதம். இறைவனுடைய வழிபாட்டிற்காகவே தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம். எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட வேண்டாம், இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே நாம் ஆழ்ந்திருப்போம் என்பதற்காகவே ஒதுக்கப்பட்ட இந்த மாதம் மார்கழி மாதம். ஏன் நம் விடியற் காலையில் 4 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கின்றோம்? மனிதர்களுக்கு தான் 1 வருடம் 2 வருடம், ஆனால் இதுவே தேவர்களுக்கு 1 வருடம், மனிதர்களுக்கு என்பது தேவர்களுக்கு 1 நாள். அப்போ 1 மாதம் என்பது தேவர்களுக்கு 2 மணி நேரம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை முதல் 6 மாதம் பகல் பொழுதாகவும் தேவர்களுக்கு, அடுத்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு காணப்படுகின்றது. இரவு பொழுதான 4 மணி முதல் 6 மணி வரை இந்த மார்கழி மாதமே சிறந்த மாதமாக தேவர்களுக்கு கொள்ளப்படுகின்றது. எனவேதான் இந்த மார்கழி மாதத்தில் நாம் எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கின்றோம். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாள் இன்னும் சிறப்பிற்குரியது. ஏன் திருவாதிரை நாள் சிறப்பிற்குரியது? சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திரு ஆதிரை. எனவேதான் திரு ஆதிரையில் நோன்பு நோற்பது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக நாம் கொள்கின்றோம். திரு ஆதிரை என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவிற்கு வருவது, திருவாதிரை நோன்போடு சேர்த்து நமக்கு நினைவிற்கு வருவது திருவாதிரை களி என்று சொல்வோம். திருவாதிரை களியினுடைய சிறப்பு என்ன? சேந்தனார் நாயனார் என்று ஒரு அடியார் ஒரு விறகு வெட்டி அதன் மூலம் பொருளை ஈட்டி சம்பாதித்த பொருளை கொண்டு உணவுப் பொருட்களை வாங்கி தினம்தோறும் உணவு சமைத்து ஒரு சிவனடியாருக்காகவது உணவு வழங்கிய பிறகே உணவு உண்ண வேண்டும் என்று உயர்ந்த ஒரு நோக்கத்தை கொண்டவர் சேந்தனார். ஒரு நாள் பயங்கரமான மழை. அந்த மழையின் காரணமாக அவரால் விறகு வெட்டவே முடியவில்லை. விறகு வெட்டாத காரணத்தினால் அவரால் பொருள் ஈட்ட முடியவில்லை. பொருள் ஈட்ட முடியாததனால் உணவுப் பொருட்களை வாங்க முடியவில்லை. யோசித்து பார்த்தால் வீட்டுல கொஞ்சமா ஒரு கேழ்வரகு இருந்தது. கேழ்வரகை கொண்டு களி செய்தார். களி செஞ்சாச்சு. ஆனா சிவனடியார் யாரையுமே காணவே. இன்னைக்கு யாராவது, இவ்வளவு மழை பொழிஞ்சிட்டு இருக்கு, யாராவது ஒரே ஒரு சிவனடியார் வந்தா கூட போதுமே, இந்த களி அவர்களுக்கு நான் கொடுப்பேனே என்று சொல்லி இறைவனுடைய சிந்தனை, அடியார்களுடைய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தார் சேந்தனார். அவருக்காகவே ஒரு சிவனடியார் வந்தார். அவருடைய களியை ஒவ்வொரு வாய்க்குள்ளையும் சாப்பிட சாப்பிட மிக அருமை மிக அருமை என்று சுவைத்து சுவைத்து ருசித்து ருசித்து அந்த சிவனடியார் சாப்பிட்டு விட்டு நன்றி பாராட்டி சென்று விட்டார். அடுத்த நாள் பொழுது புலர்ந்தது. சிவபெருமானுடைய கோவிலினுடைய கருவறையை திறக்கிறார்கள் தீட்சிதர்கள். அன்று திருவாதிரை நாள். அதனால் கருவறையை திறந்து பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற இடமெல்லாம் களி சிந்தி கிடக்கின்றது. சிவபெருமானுடைய நடராஜர் சிறையிலே கையிலே களியும் வாயிலே களியும் ஆங்காங்கே சிந்தி
சிவபெருமானுடைய கருவறை முன்பும் களி இருக்கின்றது. இதை பார்த்த தீட்சிதர்களுக்கு பெரும் ஆச்சரியம். ஊர் முழுக்க இச்செய்தி பரவுகின்றது. இந்த செய்தியை கேள்விப்பட்டு சேந்தனார் மனதிற்குள் ஒரு பெரிய ஆனந்தம். அப்போ நம்ம முந்தின நாள் அன்று நம்மளிடையே வந்து உணவு சாப்பிட்ட அந்த சிவனடியார் சிவபெருமானே என்று உணர்ந்து உலகாங்கிதம் அடைகின்றார் சேந்தனார். சேந்தனாருடைய பெருமை உலகறிய செய்ய வேண்டாமா? சிவபெருமானுடைய திருவிளையாடலே தன்னுடைய அடியார்களை உலகறிய செய்வதே. அன்று தேர் உற்சவம் நடக்கின்றது. ஊர் மக்கள் அனைவரும் வடம் பிடித்து இழுக்கின்றனர். முந்தின நாள் பெய்த மழையின் காரணமாக சேரும் சகதியும் இருப்பதனால் தேர் சகதியில் மாட்டிக்கொள்கின்றது. எவ்வளவு இழுத்தும் தேர் அசையவில்லை. ஒரு அசரீரி கேட்கின்றது. சேந்தனார் ஒரு பல்லாண்டு பாடலை, வாழ்த்து பாடலை பாடினால் மட்டுமே இந்த தேர் இந்த இடத்தை விட்டு அகலும் என்று. அந்த கூட்டத்தில் சேந்தனாரும் இருக்கின்றார். ஆனால் சேந்தனார் இவர்தான் என்று யாருக்கும் தெரியாது. அதனாலே சேந்தனாரை ஊர் மக்கள் அறிய செய்ய வேண்டும், சேந்தனாரினுடைய பக்தியை மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே அந்த அசரீரே கேட்க செய்கின்றார் சிவபெருமான். சேந்தனார் சொன்ன உடனே சேந்தனார் எனக்கு பாடலெல்லாம் பாட தெரியாது என்று ரொம்ப மனதுக்குள்ளேயே தன்னை நினைத்து கொண்டு வருந்துகின்றார். மறுபடியும் அசரீரி கேட்கின்றது, நீ பாடல் பாடினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு இந்த தேர் நகரும் என்று. அதன் பிறகே சேந்தனார் சிவபெருமானை நினைத்து பாட ஆரம்பித்தாராம். அங்கிருந்து தேர் நகர்ந்ததாம். எனவேதான் திருவாதிரை என்று சொன்னவுடன் திருவாதிரை களியும் நமக்கு நினைவுக்கு வருவது இப்படிப்பட்ட அடியார்களினுடைய ஒரு உள்ளார்ந்த மன தூய்மையினுடைய அன்பின் காரணமாகவே. தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொருளை கொண்டாவது நம் இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் வழங்க வேண்டும் என்று உயரிய நோக்கம் படைத்தவர் சேந்தனார். அவர் படைத்த களியின் காரணமாகவே அதன் பெயரை இன்று வரைக்கும் நாம் திருவாதிரை களி என்ற பெயரில் நாம் காணுகின்றோம். இன்று பள்ளி எழுச்சி பற்றி சிந்தனை செய்யலாம். பள்ளி எழுச்சி, துயில் எழுப்புவது. துயில் எழுப்புவது என்றால் என்ன? இறைவனை துயில் எழுப்புவதா? அல்ல. இறைவனை துயில் எழுப்புவதை காட்டிலும் நம்மிடையே இன்று பெரும்பானவர்களிடையே ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இன்றியே நாம் இன்று உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்மிடையே ஆன்மீகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வே பெரும்பாலான மக்களிடமே காணப்படுவது இல்லை. நம்முடைய ஆத்மாவை துயில் எழுப்பி இறைவனுடைய கருணையை உணர செய்வதற்காகவே இந்த பள்ளி எழுச்சி எல்லாம் காலம் காலமாக கொள்ளப்படுகின்றது. பொதுவாகவே நம்மளுடைய வீட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் இறைவனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்பாங்க, ஏன் ஜெபிச்சா என்ன ஆகும், எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்போம். இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கறவங்க எல்லாம் நிறைய பேரை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். சரி என்று சொல்லி இறைவனுடைய நாமத்தை ஜெபிக்கிறவங்க முதல்ல கேட்கிற கேள்வி என்ன? எத்தனை தடவை ஜெபிக்கணும்? 108 தடவையா? 1008 தடவையா? காலையில மட்டும் ஜெபிச்சா போதுமா? இல்ல சாயந்தரமும் சேர்த்து ஜெபிக்கணுமா? ஒரு நாள் இத்தனை முறை பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்தனை நமக்குள்ள இப்படிதான் தோன்றுது. ஆனா இதுவே பொருள் சார்ந்து நாம யோசிச்சோம் அப்படின்னா, இவ்வளவு பொருள் இருக்கே, இதுவே நமக்கு போதுமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா கிடையாது. இன்னும் பொருள் வேணும், இன்னும் பொருள் வேணும் என்று நாம் நினைக்கிறோமே ஒழிய இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு நாம் எண்ணிக்கை கொண்டு இன்று இருக்கின்றோம். எத்தனை முறை சொல்லணும், இது மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னு. நாமத்திற்கெல்லாம் சக்தி உண்டு. இறைவனுடைய நாமத்தை சிவாய நம சிவாய நம என்று சொல்ல சொல்ல நமக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளே குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். எனவேதான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று நம்மிடையே வலியுறுத்தினார்கள். பள்ளி எழுச்சியில் முதல் பாடலில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் பாடப்பட்டுள்ளது. திருப்பெருந்துறை ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான தலமாகும். திருப்பெருந்துறையிலேதான் சிவபெருமான் குருவாக வந்து மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார். எனவேதான் திருப்பெருந்துறை மிகவும் ஒரு
சிறப்பு வாய்ந்த தலமாக கருதப்படுகின்றது. திருப்பெருந்துறையே என்று ஆவுடையார் கோவில் என்று வழங்கப்படுகின்றது. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தை மக்களும் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம் என்று பள்ளி எழுச்சியில் பாடுகின்றார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரனுடைய பாடலை, வரிகளை, திருவாசகத்தை நாம் கேட்டாலும் சரி, உணர்ந்து படித்தாலும் சரி, நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் நிகழ்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மாணிக்கவாசகர் தன்னை கொண்டும் பாடியிருப்பார், மற்றவர்களுக்காகவும் பாடியிருப்பார். இந்த பள்ளி எழுச்சியிலே நான் உன்னை சரணடைய வேண்டும், நீ எனக்கு அருள் புரிய வேண்டும், நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வா என்று பள்ளி துயில் எழுப்புகின்றார் சிவபெருமானை. ஆத்மாவை, என்னுடைய ஆத்மாவை உன்னிடம் சமர்ப்பிக்கின்றேன் என்று தன்னுடைய ஆன்மாவை சமர்ப்பித்து இறைவனை துயில் எழுப்புகின்றார் மாணிக்கவாசகர். எனவேதான் சிவபெருமானுக்கு ஆத்மநாபர் என்ற ஒரு பெயரும் உண்டு. சரி, இறைவன் யாரிடமெல்லாம் நெருங்கி வருவார்? எல்லாரிடமும் இறைவர் நெருங்கி வருவாரா என்று நாம் பார்த்தால் கிடையாது. ஒரு குரு இருக்கிறார். குரு, இன்றைக்குதான் இந்த பள்ளி முறை, பழங்காலத்தில் எல்லாம் குருகுல கல்வி முறை இருந்ததல்லவா? ஒரு குருவிற்கு பல சீடர்கள் இருக்கிறார்கள். சீடர்களேயே ஒரு குறும்புக்கார சீடர், குறும்பு என்பதை காட்டிலும் சற்று ஆணவம் பிடித்த ஒரு சீடர் என்றே வைத்துக் கொள்ளலாம். குரு அன்று உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் எல்லாரிடமும் நெருங்கி வரமாட்டார், அவர் உண்மையான பக்தி கொண்டவர்களிடமே நெருங்கி வருவார் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த குறும்புக்கார சீடர் சொல்கிறார், அது எப்படி? எல்லாரும் காலையில எந்திரிக்கிறாங்க, நானும் எந்திரிக்கிறேன். எல்லாரும் காலையில இறைவனை நினைக்கிறாங்க, நாங்களும் நினைக்கிறோம். எல்லாரும் சாப்பிடுறாங்க, நாங்களும் சாப்பிடுறோம். எல்லாரும் உடல் தூய்மை செய்து கொள்கிறார்கள், நாங்களும் உடல் தூய்மை செய்து கொள்கிறோம். எல்லாரும் உறங்குகிறார்கள், நாங்களும் உறங்குறோம். அது எப்படி? எல்லாரும் அவங்களும் செய்யற அதே வேலையை தான் நாங்களும் செய்யறோம். ஆனா எப்படி எல்லாரிடமும் இறைவன் ஒட்ட மாட்டாரு? ஏன்? காரணம் சொல்லுங்களேன் குரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அந்த சீடர். குரு அதற்கு ரொம்ப அமைதியாக எதுவுமே சொல்லாம, சரிப்பா, உனக்கு இன்னொரு நாள் இதற்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அந்த சீடனுக்கு ஒரு ஆணவம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. பாத்தியா, நான் கேட்ட கேள்விக்கு குருவாலேயே பதில் சொல்ல முடியல, அதனாலதான் எந்திரிச்சு போயிட்டாரு. இப்ப தெரியுதா என்னால குரு எல்லாம் எப்படி எல்லாம் அடக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக மாணவர்களிடம் தன்னை பற்றிய பெருமையையும் குருவை பற்றி தாழ்த்தியும் பேசிக்கொண்டிருக்கிறான் அந்த சீடன். நாட்கள் கழிகுது, இப்படியே போய்கொண்டிருக்கு. அப்போ ஒரு நாள் இதே மாதிரி ஒரு இறை சிந்தனை நிகழ்த்தி விட்டு எல்லாருக்கும் ஒரு பிரசாதம், பொங்கல் வழங்குறாங்க. பிரசாதமாக பொங்கல் என்றால் நமக்கு தெரியும், நெய் அப்படியே வழிய வழிய நமக்கு இந்த பொங்கல் பிரசாதமாக வழங்குவது வழக்கம். அப்பொழுது அனைத்து மாணவர்களும் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். குரு என்ன பண்ணுகிறார், அந்த குறும்புகால சீடனை மட்டும் அழைத்து முன்னாடி வரிசையில் நிறுத்தி வச்சு, இந்த முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். உடனே அந்த சீடனுக்கு அப்படி ஒரு பேரானந்தம், மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கர்வம் அதிகம் இருக்கிறது. என்ன காரணம்னா, பாத்தியா, குரு எனக்கு தான் முதல்ல அளிச்சார். ஏன்னா அவரால் என்னுடைய கேள்விகளுக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியல, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கலை சுவைத்து கொண்டு காத்தி கொண்டு இருக்கிறான். மற்ற சீடர்களும் அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட எதுவுமே வம்பு சண்டைக்கே போகாம அமைதியா இருக்காங்க. குரு என்ன பண்றாரு, மறுபடியும் அழைத்து இந்த இன்னொரு கரண்டி பொங்கல் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அதையும் சுவைத்து விட்டு காத்திருக்கிறான். மறுபடியும் குரு என்ன பண்றாரு, மூணாவது தடவையும் கூப்பிட்டு அவனை பொங்கல் வழங்குறார். அதையும் சுவைத்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ கையெல்லாம் வழியுது, அவ கையெல்லாம் நெய்யா வழிஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே குரு சொல்றாரு, நெய்யெல்லாம் வழியுதா, இருப்பா, இதை நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவே சென்று தண்ணியை கொண்டு அவனுடைய கையை அலம்ப வைக்கிறார். அவன் கையை அலம்பும் பொழுது அவன் எந்த கையில இருக்கக்கூடிய இந்த நெய் பசை எதுவுமே அதை விட்டு அவன் கையை விட்டு போகல. அவனுக்கு அப்பயும் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம். என்ன அப்படின்னா, குருவே தனக்கு பணிவிடை செய்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி, ஆணவம் எல்லாமே அவனுக்குள்ள இன்னும் அதிகமா வருது. அவன் கை சுத்தமே ஆகல. உடனே குரு என்ன பண்றாரு, இருப்பா, நான் கொஞ்சம் அரப்பு கொண்டு வரேன், அரப்பு கொண்டு கையில கொடுக்குறேன், அதை நல்லா தேய்ச்சி கழுவு அப்படின்னு சொல்றாரு.
நல்லா தேய்ச்சி கழுவுன உடனே கையில ஒட்டி இருக்கிற எல்லா நெய் இந்த எண்ணெய் பசையெல்லாம் போயிருதாம். உடனே குரு சொல்றாரு, நல்லா சுத்தமாயிருச்சா கண்ணா? சுத்தமாயிருச்சுங்க ஐயா. சரி, இத கொஞ்சம் வாயில கொஞ்சம் போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. ஏன் வாயில போடணும்? இல்ல, கையில நெய் ஒட்டி இருக்கு, அப்ப வாயிலையும் நெய் ஒட்டி இருக்கும் இல்லையா, உன்னுடைய நாக்குல நெய் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதையும் கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கலாம்ல அப்படிங்கிறாரு. உடனே அந்த சீடனுக்கு சிரிப்பு, சுற்றி இருக்கிற சீடர்களுக்கும் சிரிப்பு வந்துருது. நாக்குல போய் எண்ணெய் ஒட்டுமா, நெய் ஒட்டுமா? ஏங்க ஐயா அப்படி பேசுறீங்க, ஏன் குருவே அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறான் அந்த சீடன். உடனே குரு பதில் சொல்றாரு, உன்னுடைய ஒரு உடல் உறுப்பிலேயே கையில ஒட்டி இருக்கக்கூடிய நெய் போகல, அத இவ்வளவு சிரமப்பட்டு நீ வந்து தொடச்சி கழுவி எடுத்த, ஆனா நாக்குல உண்ட நெய், ஆனா நாக்குல ஒட்டல, கையில மட்டும் ஒட்டி இருக்கு. ஒரு உடல்லையே ஒரு இடத்துல நெய் ஒட்டுது, ஒரு இடத்துல நெய் ஒட்டல. அப்படி இருக்கும் பொழுது இறைவன் மட்டும் எப்படி எல்லாரிடத்திலும் ஒட்டுவான் அப்படின்னு குரு கேட்ட உடனே அந்த சீடனுக்கு தன்னுடைய ஆணவம், அகங்காரம் அத்தனையும் அழிஞ்சு போயிருது. அப்போ இறைவன் யார்கிட்ட தான் ஒட்டுவார்? எவன் உண்மையான மன தூய்மையோடு, உண்மையான இறை பக்தியோடு இருக்கிறானோ அவனிடம் மட்டுமே இறைவன் ஒட்டுவான். அப்போ இறைவன் இப்படிதான் நெருங்குவாரா? இதத்தான் மாணிக்க வாசகர் தன்னுடைய பள்ளி எழுச்சியிலே பாடுறாரு. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவரும் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார், பழங்குழல் தோறும் எழுந்தருளிய பரமனே. மாணிக்க வாசகர் எவ்வளவு அற்புதமாய் இறைவனை நினைத்து நினைத்து உருகி, அதுதான் நெக்கு உருகி என்று பாடுகிறார். அவரே ஒரு இடத்தில் பாடியிருப்பார். சிவபெருமான் எப்படி இருக்கிறாராம்? முதலாகவும் நடுவாகவும் இறுதியாகவும் காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமான் பந்தனை விரலி என்பது இந்த இடத்தில் சக்தியும் நீயும், சிவபெருமானாகிய நீயும், நின்னடியார் பழங்குழில் தோறும் எழுந்தருளிய பரமனே. சிவபெருமான் யாரை தேடி வருவார்? பெரிய செல்வந்தர்களை தேடி இறைவன் போவாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. செல்வம் எல்லாம் வெளிப்பொருளினுடைய ஆடம்பரத்திற்கு எதுவுமே இறைவன் நாடி செல்ல மாட்டார். இறைவன் உண்மையான உள்ள தூய்மை அன்பை எவன் கொண்டிருக்கிறானோ அவனிடத்திலே இறைவன் தானாகவே சென்று ஆட்கொண்டுவார். அதனாலதான் மாணிக்க வாசகரை குருவாக சென்று ஆட்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பூசலார் நாயனாரை இந்த இடத்துல நாம நினைச்சே ஆகணும். பூசலார் நாயனார் பல்லவன் மன்னன் பெரிய அளவுல பொருள் செலவு செஞ்சு ஒரு கோயில் எழுப்பிறார் சிவபெருமானுக்காக. பூசலார் நாயனார் சிவபெருமான் மீது கொண்ட மிகப்பெரிய அதீத அன்பின் காரணமாக பொருள் செலவு செய்ய முடியாத சூழல் காரணமாக தன்னுடைய மனசுக்குள்ளேயே கோயில் கற்றார். மன்னனும் பூசலார் நாயனாரும் ஒரே நாள் குறிக்கிறாங்க கும்பாபிஷேகத்திற்கு. அன்று இரவு மன்னனுடைய கனவுல தோன்றி, நீயும் பூசலார் நாயனாரும் ஒரே நாள்ல குறிச்சிருக்கிறீங்க, அதனால உன்னுடைய இடத்துக்கு நான் வரமாட்டேன், அங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லி கனவுல தோன்றி, மன்னனுடைய கனவுல தோன்றி சிவபெருமான் காட்சியளித்து செல்றார். அப்ப மன்னனுக்கு ஒரே சந்தேகம், இவ்வளவு பொருள் செலவு செஞ்சு நான் இன்னைக்கு கோயில் கட்டியிருக்கிறேன், ஆனா என்னுடைய கோயிலுக்கு காட்சி தராத இறைவன் வேறொருவருடைய கோயிலுக்கு செல்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு செலவு பண்ணி கட்டியிருப்பாரு, அந்த கோயிலை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடிட்டு போறாரு மன்னர். அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்களாம், பூசலார் நாயனாரா, அவரெல்லாம் கோயில் கட்டினாரா? அப்படியெல்லாம் எதுவும் கட்டின மாதிரி எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. அப்போ யாருக்குமே தெரியாத கோவில் சிவபெருமான் மட்டும் எப்படி சொல்லுவாரு? அப்போ நம்ம பூசலா நாயனாரே போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசலார் நாயனாரை போய் பாக்கறாராம். பூசலார் நாயனாருக்கு அப்படியே ஒரு பேரானந்தம், என்னை பற்றி இறைவன் சிந்தித்திருக்கிறாரே, என்னையும் இறைவன் அடியார், என்னுடைய ஒரு இவ்வளவு கீழ்மையான என்னை இறைவன் நினைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பூசலாருக்கு அப்படி ஒரு ஆனந்தம், சிவபெருமான் மீது அப்படி ஒரு அன்பு. அப்போ மன்னன் கேக்குறான், எங்க நீங்க கோவில் கட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூசலார் நாயனார் சொல்றாரு,
நான் பொருள் எல்லாம் செலவு செஞ்சு வெளியில எல்லாம் கோயில் கட்டல, என் மனசுக்குள்ளேயே இறைவனுக்கு சிவபெருமானுக்கு நான் கோயில் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு பூசலார் நாயனார் சொன்ன உடனே மன்னனுக்கு தான் கொண்ட அகங்காரம், என்ன அகங்காரம் அப்படின்னா, பெரிய அளவுல இதுவரைக்குமே யாருமே கட்டாத அளவுக்கு பெரிய அளவுல பொருள் செலவு செஞ்சு கோயில் கட்டணும்னு நினைச்ச மன்னனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது. என்ன அப்படின்னா, பொருள் செலவு செய்து கோவில் கட்டினால்தான் இறைவன் குடிக்கொள்வான் என்பது கிடையாது. மனசுல உள்ள அன்போடு, உண்மையான அன்போடு இறைவனை எவன் நினைக்கின்றானோ, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவரை தேடி இறைவன் வருவான் என்பதே தாத்பரியமான உண்மை. பூசலார் நாயனாரை உடனே மன்னன் ஒரு கணம் கூட யோசிக்காது கால்ல விழுந்து வணங்கவனதா நாம பாக்குறோம். இப்படி மனதுக்குள்ளேயே கோயில் கட்டியவர்கள் பல அடியார்கள் இருக்கிறார்கள். திருப்பள்ளி எழுச்சியிலையும் மாணிக்கவாசகர் அததான் பாடுகின்றார். மூவரும் அறிகிறார் யாவர் மற்றறிவார். சிவபெருமானே, உன்னை யார் அறிவார்? நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாயாம், நின்னடியார்கள் உன்னுடைய அடியார்களை நீயே தேடி சென்று ஆட்கொள்கின்றாயே, உன்னுடைய திறத்தை என்னவென்று பாடுவது என்று மாணிக்கவாசகர் சிவபெருமானை வியந்து வியந்து பாடுகின்றார். திருவெம்பாவையில் மாணிக்கவாசகர் ஒரு அற்புதமான வரியை கையாளுகின்றார். ஆர்த்த பிறவி துயர் கெட. ஆர்த்த பிறவி துயர் கிடை. அடியார்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளே பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தேயானால் என்றும் உன்னை இறைவா மறவாமை வேண்டும் என்று அடியார்களினுடைய தலையாய ஒரு நோக்கமாக கொள்வதே இந்த பிறவாமை. பிறவி துயர் வேண்டவே வேண்டாம் என்று கேட்பதே இறை அடியார்கள் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை நாம திருவாசகத்திலேயே பார்க்கலாம். திருவாசகத்துல வந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவள் நமக்கு சொல்றாரு. எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இந்த பிட்டுக்கு மண் சுமந்தவன் அப்படின்ற ஒரு கதை திருவாசகத்தில் காணப்படுகின்றது. பிட்டுக்கு மண் சுமந்த கதை. பிட்டு விற்பவள் யார் அப்படின்னா, அந்த முதியவள் பெயர் வந்தி. நம்ம அனைவருக்கும் இந்த தெரிந்த கரை வையையாறு. கரையை தாண்டி ஊர் முழுக்க ஆறு வழிந்து கொண்டு ஓடும். அப்போ அந்த அணையை அடைப்பதற்கு வீட்டிற்கு ஒருவர் வர வேண்டும் என்று மன்னன் கட்டளையிடுவான். வந்திக்கு ஒரே வருத்தம், எனக்காக கூலி வேலாய் செய்வதற்கு யாருமே இல்லையே என்று மனதில் வருந்தி கொண்டிருக்கும் போது ஒரு சிறியவன் அங்கே உங்களுக்காக நான் கூலி வேலை செய்யறேன், எனக்கு ஏதாவது கூலி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறியவன் கேட்கிறான். உடனே வந்தி, எனக்கு எப்படிப்பா கூலி தர முடியும், நானே தினந்தோறும் இந்த புட்டை வித்துதான் அடுத்த நாள் பிழைப்பையே பார்க்கணும், உனக்கு என்னால கூலி எல்லாம் தர அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தி சொல்லிடுறாங்க. நீ பெருசா கூலி எல்லாம் எனக்கு தர வேணாம், நீ விக்கிறல்ல இந்த பிட்டை மட்டும் எனக்கு கொஞ்சமா தெரியா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த சிறுவன் கேக்குறான். அப்ப அந்த என்ன சொல்றாங்க, முழுசா இருக்கிற புட்டெல்லாம் உனக்கு தர முடியாது, ஏன்னா உடையாம முழுசா இருக்க புட்டெல்லாம் நான் மறுபடியும் வித்து அத காசு பார்த்து மறுபடியும் அடுத்த நாள் இதே புட்டை செஞ்சு வித்தா மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை நடத்த முடியும். அதனால சின்ன சின்னதா உதிர்ந்து இருக்கு இல்லையா, பிட்டு எடுக்கும் போது உடைஞ்சு விழுந்திருக்கும் இல்லையா, அந்த பிட்டை வேணா, உதிர்ந்த பிட்டை வேணா உனக்கு தரேன், அதை வேணா வச்சுட்டு எனக்கு பதிலா நீ வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தி கிழவி கேட்க, சிவபெருமான் அந்த வந்த சிறுவன் சிவபெருமான் மகிழ்ச்சியோடு அதை ஏத்துக்கிட்டு காட்சி தரார். அப்போ ஒரு வயதான தன்னை எப்பொழுதும் ஓயாமல் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த வந்தி அப்படின்ற முதியவளுக்காக சிறுவனாய் வேலை செய்தவன் சிவபெருமானாக நாம் திருவாசகத்திலே பார்க்கின்றோம். பொதுவா சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம். நம்ம ஒரு பழமொழியாவே சொல்லுவோம், சோறு போற இடத்துல எல்லாம் சோறு கிடைச்சா அப்படியே ஜாலியா அங்கேயே உட்காந்துக்குவீங்க இல்லைங்களா, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலியாக சில பேரெல்லாம் கேட்கறது உண்டு. அது என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கம்? நாம் தான் அந்த பழமொழியை தப்பாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது எங்கெல்லாம் போற இடத்துலலாம் உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பேரு சொர்க்கம் கிடையாது. நாம் பௌர்ணமி தினம் அன்று சிவபெருமானை அன்னத்தாலேயே
அபிஷேகம் செய்வார்கள். அன்னாபிஷேகம், அபிஷேகத்திலேயே மிகவும் உயர்ந்த சிறந்த அபிஷேகமாக சொல்லப்படுவது அன்னாபிஷேகம். அன்னம் நாம் வழக்கு சொல்லில் சோறு என்று சொல்வோம் இல்லையா? அப்போ அன்னத்தாலேயே சிவபெருமானை அலங்கரித்திருப்பார்கள். அன்ன அலங்காரம் செய்த சிவபெருமானை நாம் கண்டோமேயானால் நமக்கு சொர்க்கம் என்ற இடம் நிச்சயம் உண்டு. நமக்காக சொர்க்கத்தில் இடம் உண்டு என்ற பழமொழியே சோறு கண்ட இடம், சோறு கண்ட சோரோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் எப்பொழுது பார்க்கின்றோமோ அந்த இடத்திலிருந்து, அந்த நிமிடத்திலிருந்தே நமக்கு சொர்க்கம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் அந்த பழமொழி சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று வழங்கப்படுகின்றது. சரி, இறைவன் ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதி என்று நாம் சிவபெருமான சொல்கின்றோம். சிவபெருமான் ஆதியும் அந்தமும் அற்ற சுயம்பு வடிவானவன் என்று சொல்கின்றோம். அப்ப சிவபெருமானுக்கு தாயும் கிடையாதா, தந்தையும் கிடையாதா, நண்பர்கள் கிடையாதா, உற்றார் கிடையாதா, உறவினர் கிடையாதா என்று நான் கேட்கலாம். இவங்க எல்லாருமே உண்டு. சிவபெருமான் தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் அனைவரையும் விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உறவாக யாரை கொள்கின்றார் சிவபெருமான் என்றால் அடியார்களை கொள்கின்றார். யார் அந்த அடியார்? முதலில் சிவபெருமான் அம்மையே என்று அழைத்த காரைக்கால் அம்மையார். கால் வழியாக கை வழியாக நடக்க முடியாமல் தலையாலேயே கைலாயம் வரைக்கும் நடந்து சென்ற ஒரு மிகச் சிறந்த அடியார் காரைக்கால் அம்மையார். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் உண்மையான அன்பை கண்டு சிவபெருமான் அம்மையே என்று அழைத்தார். அதனால் சிவபெருமான் முதலாக அம்மையே என்று அழைத்த பெருமைக்கு உரியவர் காரைக்கால் அம்மையார். அப்போ சிவபெருமானுக்கு அம்மை உண்டு என்று நாம் பார்க்கலாம். சிவபெருமானுக்கு தந்தை யார்? பட்டினத்தார். சிவபெருமானுக்கு பட்டினத்தாருக்கு மகனாக சிவபெருமான் சிறிது காலம் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து மறைந்தார். அப்போ பட்டினத்தார் சிவபெருமானுக்கு தந்தையாக இருக்கின்றார். இந்த உலகத்துல நாம் பொதுவாக நம்ம உயரிய ஒரு உறவாக கொள்வது, ஒரு நல்ல உறவாக கொள்வது நட்பு. நட்பு நல்ல நட்பாக இருக்க வேண்டும். தீய செயல்களை செய்யும் பொழுது அதிலிருந்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல நட்பே உயரிய நட்பு. நட்பை பத்தி வள்ளுவரும் பேசியிருப்பாரு. நட்பை பத்தி பேசாத கவிஞர்களும் கிடையாது. அப்போ நட்பு, அவருடன் நட்பு கொண்டது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல உற்ற தோழனாக சிவபெருமான் யாரை கொண்டார் என்றால் சுந்தரரை கொண்டார். அப்போ சிவபெருமான் ஆதியும் அந்தமும் அற்றவனாக நாம் பார்க்கின்ற அதே சிவபெருமான் தன்னுடைய அடியார்களையே, சிவபெருமான் மட்டுமே தன்னுடைய அடியார்களையும் தாயாகவும் தந்தையாகவும் நல்ல நண்பனாகவும் உற்றாராகவும் உறவினராகவும் கொள்கின்றார். தான் எந்த இடத்தில் அடியார்கள் துன்பப்படுகின்றார்களோ தானாகவே இறங்கி வந்து உதவக்கூடிய ஒரு மிகச் சிறந்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் கண்டிப்பாக நம் சிவபெருமானை சொல்லலாம். அந்த சிவபெருமானுடைய பரிபூரணமான அவருடைய அருளையும் கருணையும் இந்த மாதத்தில் நாம் பெறுவோம். அவரை சரணாகதி கொண்டோமையானால் நாம் எல்லா சுகங்களையும் எல்லா நலங்களையும் பெற்று மகிழ்வாக வாழலாம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இத்தனை நேரம் கேட்ட இறையடியார்களுக்கும் என் வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறைவனினுடைய பெருமைகளை, இறைவனினுடைய தன்மைகளை, இறைவனினுடைய சிறப்புகளை, இறை நாமத்தை சொல்வதனால் உண்டாகக்கூடிய நன்மையினை தன்னுடைய அற்புதமான சொற்பொழிவால் நமக்கு உணர்த்திய முனைவர் நஸ்ரீன் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அம்மா அவர்களினுடைய சொற்பொழிவை தொடர்ந்து ஈசனின் திருநடனம் என்ற தலைப்பில் இன்று சொற்பொழிவாற்றக்கூடியவர் நம் அன்புக்குரியவர், சிறப்புக்குரியவர், நம் ஞான பொற்சபையின் தலைவர், கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை இணை பேராசிரியராயிருந்து பணி நிறைவு பெற்றவர்,
சிக்ஷா சன்ஸ்கிருதி உதான்யாஸ் தமிழகத்தின் மாநில தலைவர். பல தன்னுடைய ஓய்வு காலங்களை மிக அற்புதமாக சிந்தனையோடு தான் மட்டுமல்லாது பிறரும் இறை சிந்தனை அடைய வேண்டும், இறை ஞானம் பெற வேண்டும், இறைவனினுடைய உணர்விலே திளைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு பல ஆன்மீக நிகழ்வுகள் நடப்பதற்கு வித்திட்டவர், நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய ஆர்வத்திற்கு எடுத்துக்காட்டாய் தற்பொழுது வேதிக் கணிதம் என்ற பாடத்திலே டிப்ளமோ பயிற்சியை பெற்றவர். இன்னும் இவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். என்றும் அன்பும் பொறுமையும் பக்தியும் ஞானமும் நிறைந்த நம் ஞான பொற்றபையின் தலைவர் முனைவர் அன்பிற்குரிய இந்திராணி அம்மா அவர்களை ஈசனின் திருநடனம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழி மாற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. இறையடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய திரு ஆதிரை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று இணையத்தின் வழி நாம் அனைவரும் ஞான பொற்சபை என்ற ஒரு தளத்தில் இணைந்து உள்ளது எனக்கு பெரும் மகிழ்வை தருகிறது. எனக்கு முதலில் நஸ்ரின் அம்மா அவர்களிடமும் நான் நேற்று காலையில் தான் கேட்டேன், ஒரு 12 மணி இருக்கும், அப்பொழுதுதான் கேட்டேன். ஏனென்றால் மற்ற பல வேலைகளில் நான் சரி தினமும் காலையில் தான் நாம திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி பாவை விழா நம் சார்பில் நடந்து கொண்டுதானே இருக்கிறது என்று எண்ணிவிட்டேன். ஆனால் சிலர் நம்மளுடைய ஞான பொற்சபையின் நிகழ்வுகளை தொடர்ந்து கவனித்து வரும் சிலர், அம்மா நீங்க திருவாதிரைக்காக என்ன செய்றீங்க, ஒண்ணுமே பண்ணலையா, ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சேன்னு 3வது ஆளா ஒருத்தர் கூப்பிட்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. சரி, நம்ம நஸ்ரின் திருவாசகத்திலேயே PhD பண்ணினவங்க, எப்ப கேட்டாலும் சரின்னு டக்குன்னு ஒத்துக்குவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு போனை போட்டேன். அவங்க கிடைக்கல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டாங்க. சரிம்மா நான் எப்படியும் பாத்துடுறேம்மா, நான் பேசிடுறேம்மான்னாங்க. ரொம்ப அழகா பேசிட்டாங்க. நன்றி நஸ்ரின். அடுத்து என்னை அறிமுகப்படுத்திய கருணாம்பிகை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். நம்மளுடைய ஞான பொற்சபையின் நிகழ்ச்சிகளை மிகவும் அழகாக தொகுத்து வழங்குபவர், எப்பொழுதும் எந்த உதவியும் செய்பவர். அவர் என்னை பற்றி கொஞ்சம் அதிகமாக கூறிவிட்டார். அது அவ்வளவு பொருந்தாது என்பது மேபி நான் இது முடிக்கும் போது உங்களுக்கு புரியுமோ என்னமோ தெரியல. எனக்கு இந்த திருவாதிரை என்ற போது திருநடனத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்ற ஒரு அவா எனக்குள் இருந்தது. ஆகவே ஒரு நிகழ்ச்சி என்றதை வைத்தவுடன் சரி நமக்கு தெரிஞ்சத திருநடனத்தை பத்தி பேசிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில நான் இன்னைக்கு நஸ்ரின் தான் பேசுறாங்கல்ல, அவங்களுடையது முதல்ல பொதுவான இதுவா இருந்தாலும் திருநடனம் என்றதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பேசிடலாம் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருந்தது. இதுல நான் ரொம்ப ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் இன்னைக்கு என்கிட்ட இல்லை. நம்மளுடைய 14 அதாவது சாத்திரம் தோத்திரம் இரண்டும் இணைந்ததுதான் சைவம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இதில் 14 சாத்திர நூல்களில் ஒன்றான உண்மை விளக்கம் என்பது ஒரு அடிப்படை நூல். இந்த உண்மை விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் நாம் பல கலை சொற்களை அறிந்து கொள்ளலாம். அதன் பிறகு நாம் எந்த சாத்திர நூலை படித்தாலும் அந்த சொற்களின் பொருள்கள் நமக்கு தெரியும். ஆதலால் அதை என்ன கூற வந்துள்ளார்கள், அதனுடைய அடிப்படை கருத்து என்ன, அதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது போன்ற முறை எல்லாவற்றையும் நாம் இந்த
உண்மை விளக்கத்தை அறிந்து கொண்டால் முதலில் படித்து விட்டால் மிகவும் சுலபமாக, அதாவது படிக்கும் பொழுது தப்பு வராம நமக்கு பொருள் உணர்வதற்கு மிகவும் அடிப்படையாக விளங்கும் இந்த நூல்ல மட்டும்தான் இறைவனின் திருநடனங்களை பற்றி மிகவும் விரிவாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஒரு நூலின் அடிப்படையில் திருவதிகை மனவாசகம் கடந்தார் எழுதிய இந்த ஒரு நூலின் அடிப்படையில் மட்டுமே நாம் இன்று இறைவனின் திருநடனத்தை பற்றி, திருநடனம் என்றால் என்ன, அதை எங்கு இருந்து இறைவன் நிகழ்த்துகிறான், எதற்காக நிகழ்த்துகிறான், அதை நாம் எப்படி நுகர வேண்டும், அந்த நுகர்வினால் நமக்கு ஏற்படும் பயன் என்ன என்ற இந்த ஆதாரமான ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் விடைகாணும் முகமாக நாம் இன்று இறைவனின் திருநடனத்தை நாம் அனைவருமாக சிறிது சிந்திப்போம். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமான் மண் உயிர்கள் உய்யும் பொருட்டு, இந்த மண் உயிர்கள்னா யாரோ கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உய்யும் பொருட்டு தனக்கு தானே பல திருமேனிகளை தன்னுடைய சக்தியின் மூலம் தன்னுடைய இச்சைக்கு ஏற்ப படைத்துக் கொள்கிறான். அவை அருள் திருமேனிகள், அதாவது அருளால் ஆனவை. அவைகளில் நம் அனைவரையும் கவர்ந்த பல வடிவங்களில் ஒன்று நடராஜர் திருக்கோலம். இந்த பிரபஞ்சத்தின் இயங்கும் முறையை, அதன் ஆதாரங்களை நடன திருக்கோலத்தின் வழியே வெளிப்படுத்தும் அற்புத கோலம் அல்லவா நடராஜ பெருமானுடையது. இந்த திருவாதிரை திருநாளில் பெருமானின் திருநடனம் குறித்து சில தகவல்களை நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். நடராஜனின் திருக்கோலம், முதலில் திருநடனத்திற்கு முதலில் திருக்கோலத்தை பற்றி நாம் சிந்தித்தால் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையில்லாத அழகை விளக்கும். அதனால்தான் அப்பர் பெருமான் பிறவி என்பது துன்பம் பயப்பதுதான், பிறந்து பிறந்து உழன்று நாம் பலவித இன்னல்களை அடைகிறோம், ஆனாலும் இறைவனின் வடிவத்தை காணும் வாய்ப்பு நமக்கு பெரும் பட்சத்தில் இந்த மனித பிறவியும் விரும்பத்தக்கதே என பாடுகிறார். இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பாட்டுதான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று திருநாவுக்கரசர் பாடுவார். அதாவது அந்த இறைவனின் அழகை இவர் மிகவும் அதாவது இந்த பிறவி துன்பம் என்றாலும் கூட இறைவனுடைய அழகை நாம் காண நேரும் பொழுது, அதை நாம் பருக நேரும் பொழுது பிறவியும் நமக்கு வேண்டும் என்பது திருநாவுக்கரசரின் கருத்து. அடுத்து நாம் இறைவனின் நடனம், திருநடனம் என்றால் என்ன என சிந்திக்கும் முகத்தில் திருநடனம், திருக்கூத்து, திருத்தாண்டவம் ஆகிய அனைத்து சொற்களும் இறைவனின் அசைவை மட்டுமே குறிக்கும். அதாவது பொருள்களின் இயக்கத்திற்கு ஆதாரமே இறைவன் தான். அந்த இறைவன் அசைய அசைய இவ்வுலகத்தில் உள்ள பொருள்களும் அசையும். இதை நாம் அவனன்றி ஓரணமும் அசையாது என்ற சொற்றொடரின் மூலமாகவும் அறிவோம். அனைத்தும் அசைய வேண்டி அவன் அசைகிறான் என்றும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த அசைவைத்தான் நாம் ஆடல் என்றும் கூத்து என்றும் தாண்டவம் என்றும் திருநடனம் என்றும் அழைக்கிறோம். இதில் இந்த ஆடலையே அவன் மிகவும் எளிதாக செய்வதால் நாம் அதாவது இப்போ நம்மள யாராவது ஒருத்தருக்கு ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். நமக்கு பார்க்கணும்னாலே ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கணும்னாலுமே அது எத்தனை வேலைகளை கொடுக்கும்ன்றதுன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் பண்ணணும்னா அவங்க பல வருடங்கள் அதற்காக உழைத்திருக்க வேண்டும், பழகி இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முதலாவதா ஆடி பார்த்து அதுக்கு எந்த மாதிரியான மேக்கப் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வேலைகள் அதற்கு பின்னால் இருக்கும்.
அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இறைவன் மிகவும் எளிதாக அந்த நடனத்தை ஆடுகிறான் என்பதால் இதை நாம் திருவிளையாட்டு என்றும், விளையாட்டு அது இறைவன் ஆடுவதால் அது திருவிளையாட்டு என்றும் நாம் கொள்ளலாம். அதாவது அனைத்தையும் அசைவிக்கும் அவனது செயலை விளையாட்டு என்று நாம் கூறுகிறோம். இதைத்தான் திருவாசகத்தில் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். விளையாட்டு என்பது எளிதில் செய்யும் வலிமையான ஒன்றை குறிப்பது. அண்ட சராசரங்களையும் அவன் தனது நினைப்பு மாத்திரத்தில் இயக்கி வருகிறான் என்றால் அவனுடைய ஆற்றல் பெரும் ஆற்றல், பேராற்றல். அந்த செயல்களை அவன் அத்துணை எளிதில் செய்தலின், அதாவது நினைத்த மாத்திரத்தில் அவனுடைய இச்சாசத்தில் அவன் கருதினால் விளையும். அவனுக்கு அது செய்யறதுக்கு அவன் ரூல்ஸ் போட வேண்டியதில்லை. அவனுக்கு கீழே வேற எந்த ஒரு கருவியும் இல்லாமல் அவன் நினைத்த மாத்திரத்தில் அதை செய்து முடிப்பதால், எளிதாக செய்து முடித்தலால் அந்த செயல்களை விளையாட்டு என்று குறிப்பிடுவது மரபாயிற்று. இந்த விளையாட்டையே நாம் கூத்து என்றும் நடனம் என்றும் சொல்கிறோம். இந்த சிவனது திருக்கூத்தே அனைத்து இயக்கத்திற்கும் காரணம் என்பதையும் நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். அவனது திருக்கூத்தினாலேயே எல்லா பொருள்களும் நிலைத்து தத்தம் இயல்பிற்கு ஏற்ற செயல்படுகின்றன. அவை இயங்குங்கால் அவனது கூத்தும் அவற்றோடு உடனாய் இயங்கும். இதனால் சிவனது திருக்கூத்தே உலகத்தின் செயல்பாடு எல்லாவற்றிற்கும் காரணம். இந்த திருக்கூத்து எங்கெங்கெல்லாம் எங்கு நடக்கிறது என்று நாம் ஆராய போகுவோமானால், இறைவன் அசைவே திருக்கூத்து என்று நாம் சற்று முன் சிந்தித்ததால் எல்லா இடத்திலுமே நிகழ்கிறது தானே, இனி இதற்கு தனியாக ஒரு இடம் வேண்டுமா, இடம் உண்டா என நாம் கேட்கலாம். எல்லா இடத்திலும் இறைவனின் சக்தி இருந்தாலும் நாம் கோவில்களுக்கு எதற்காக செல்கிறோம்? அதை போன்றதுதான் மிகவும் சிறப்பாக திருக்கூத்து நடக்கும் 2 இடங்களை நம்மளுடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும் குறிப்பிட்டு காட்டுகின்றன. இறைவன் உருவமாயும் அருவமாயும் அரு உருவமாகவும் இருக்கிறான் என்பது நம்மளுடைய சைவத்தில் உரிய ஒரு கருத்து தான். இதில் இறைவன் எங்கும் அருவாய் நின்று ஆடுகிறான். எல்லா இடங்களிலும் அவன் நடனம் புரியும் இடமே ஆயினும் 2 இடங்களை நாம் சிறந்தனவாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நம்முடைய அறிவு, மற்றொன்று தில்லை சிற்றம்பலம். இதைத்தான் மாணிக்கவாசகர் திருவாசகத்தின் 2வது பதிகமாகிய கீர்த்து திருவாகவலில் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி என்று தில்லையிலும் பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகிய நம்மளுடைய ஒவ்வொருவருடைய அறிவிலும் இந்த 2 இடங்களிலும் இறைவனுடைய திருக்கூத்து நிகழும் இடங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய அறிவில் நின்று அவன் இடைவிடாது உணர்த்தி வருகிறான். அதாவது அறிவு விளக்கம் பெறுவதற்கு இறைவன் துணையாக இருக்கிறான். அந்த செயல் அதிசூக்கும் ஐந்தொழில் எனப்படும். அதனை நாம் பரநடனம் என்றும் குறிப்பிடுவோம். புருவ நடுவில் நிகழும் இந்த நடனம் இல்லையேல் உயிர்களுக்கு அறிவு விளக்கமே இல்லை. அதாவது அனாதி கேவலத்தில் கேவலம் என்ற கேவலம் என்றால் இங்கு நமக்கு ஆன்மா மட்டுமே, நம்மளுடைய உயிர் மட்டுமே இருக்கும். நமக்கு உடலில் உள்ள கருவிகளோ இந்த உலகமோ நுகர்பொருள்களோ நுகரும் தன்மையோ எதுவுமே இல்லாம நாம் அப்படியே அனாதி கேவலத்தில் கிடக்கின்ற நிலைமை. அந்த சமயத்துல இந்த உயிர்களை ஆணவ மலம் முற்றிலுமாக மறைத்திருக்கும். நம்மளுடைய அறிவை விளங்கச் செய்ய முடியாத நிலையில் ஆணவம் நம்மளுடைய உயிரை பற்றி இருக்கும். அப்பொழுது நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு எந்த சக்தியுமே கிடையாது. இச்சை செயல் எதுவுமே இல்லாத அந்த நிலைமையில இறைவன் நமக்காக உலகத்தை படைத்து, அதாவது சொல் உலகம் பொருள் உலகம் என்ற 2ஐயும் படைத்து, சொல்லுலகத்துல 3 இருக்கும், எழுத்து சொல் சொற்றொடர். அந்த சொற்றொடர் தான் மந்திரம் என்று நம்ம பொதுவா சொல்றது. இந்த 3ம் அமைந்த சொல் உலகத்தையும் அதே மாதிரி இந்த உலகம், அந்த உலகத்தில் நாம் நுகர்வதற்கான பொருள்கள்
அதாவது நம்ம ஸ்வீட்டு காரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இது எல்லாவற்றையும் படைத்து, அதாவது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா, இந்த உலகம், கடல், மலை எல்லாமே சேர்ந்ததுதான் பொருள் உலகம். இந்த 2 உலகங்களையும் படைத்து நம்மை கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு உயர்த்துகிறான். அந்த சகல நிலை என்பது நமக்கு அறிவு, இச்சை, செயல் இந்த 3மே இருக்கும். நம்ம ஒன்ன பார்த்தா ஒன்ன செய்யணும்னு தோணும், அதை எப்படி செய்யணும்னு நமக்கு அறிவு விளக்கம் இருக்கும், அதை செய்வதற்கான ஒரு சக்தியும் நம்ம கிட்ட இருக்கும். கிரியா சக்தி, ஞான சக்தி, இச்சா சக்தி இந்த 3ம் விளங்கிய நிலையில் நாம் சகலத்தில் கிடந்து உழல்கிறோம். நமக்கு கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு நம்ம உயர்த்தியது ஒரு ப்ரமோஷன் தான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, இந்த சகல நிலையிலிருந்து நம்ம சுத்த நிலைக்கு உயரணும். அதாவது இந்த 3 நிலைகளாகத்தான் உயிர்களுக்கு சைவம் காட்டுகிறது. கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இந்த சுத்த நிலையில தான் நாம் இறைவனை அடைகிறோம், இறைவனின் அருகில் இருக்கிறோம். நம்மளுடைய ஆணவ பிடியின் மறைப்பில் இருந்து விடுபட்டு நாம் இறைவனோடு இணைந்து அந்த பரம ஆனந்தத்தை பெறும் நிலையே சுத்த நிலை. சோ நமக்கு ஏதோ கேவலத்துல இருந்து சகலத்துக்கு வந்துட்டோம். இந்த சகலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய அறிவு விளக்கத்திற்கு ஏற்ப, நம்மளுடைய அறியும் திறனிற்கு ஏற்ப இறைவன் நமக்கு அனுபவங்களை கொடுக்கிறான். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. இறப்பு என்பது துன்பம்னு நம்ம நினைக்கிறோம், அது கவலைன்னு நம்ம நினைக்கிறோம். ஐயோ நம்ம பக்கத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நம்ம ரொம்ப அழுகிறோம். ஆனால் இறப்பு என்பது நம்ம தூங்கி எழுவதற்கு சமம் என்றுதான் நூல்கள் கூறுகின்றன. நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு இன்பமும் துன்பம் நுகர்ச்சியிலேயே மாறி 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 இருந்து நம்ம உயிருக்கு, நம்மளுடைய ஆன்மாவிற்கு, அதாவது இன் ஜெனரல் நமக்கு ரொம்ப ஒரு களைப்பு ஏற்படும் பொழுது இன்னும் நம்மளுடைய அறிவு அந்த சுத்த நிலைக்கு போயிருக்காது. இன்பம் துன்பம் 2ற்கும் நாம் தான் காரணம் என்பதை நாம் உணர்ந்து இருக்க மாட்டோம். அந்த நிலைமையில நாம் மிகவும் இளைப்பாற வேண்டிய கட்டத்தில் இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு ஒரு இளைப்பாறும் நேரத்தை கொடுக்கிறான். அதுதான் இறப்பு. நம்ம அந்த நிலையில இருந்து கொஞ்சம் ஓய்வு உயிர்களுக்கு சிறிது ஓய்வு கொடுத்து அதற்கப்புறம் மறுபடியும் நம்மளை பிறக்க வைக்கிறான். இந்த பிறப்பு இறப்புல நம்ம வரும்போது நமக்கு சஞ்சித கர்ம இது இருக்கும். அதை நம்ம தீர்த்துக்காம இன்னும் நிறைய எடுத்துட்டு போயிடணும். இப்படியே நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழன்று கொண்டே இருக்கையில் நமக்கு இறைவன் நாம் அந்த ஒரு இதுவரைக்கும் நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்களுக்கு காரணம் நாமேதான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களிடம் மற்ற உயிர்களின் உரிமைகளில் குறுக்கிடாமல் அவர்களை புண்படுத்தாமல் நாம் ஒரு ஞான நிலையை அடைவோம். அந்த நிலையில் நமக்கு கிடைப்பதுதான் இருவினை ஒப்பு. அதாவது இன்பம் துன்பம் 2யும் நாம ஒன்னா ஏத்துக்கிறோம். அதுக்கு பேருதான் இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நம்மளுடைய உயிர் ஒரு பக்குவ நிலையை அடைந்து விட்டது என்பதை உணர்ந்து இறைவன் இதுவரைக்கும் நமக்கு ஒவ்வொரு செயலையும் உணர்த்துவது இறைவன் தான். அந்த பக்குவ நிலையை அடையும் பொழுது இறைவன் நமக்கு குருவாக வருகிறார். இறைவன் குருவாக வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய உடம்பு நாம் அல்ல, நம்ம சொந்தம்னு நினைத்து கொண்டிருக்கின்ற வீடு மாடு சுற்றம் இது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. நாம் நம்மை அறிவதற்காக இறைவன் இந்த பிறவியில் படைத்து கொடுத்த செல்வங்கள் தான் அவை. அதற்கு உரியவர் இறைவன் மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் நிலையில் அந்த பக்குவ நிலையை மல பரிபாகம் என்று கூறுகிறோம். இந்த பக்குவ நிலையை அடையும் வரைக்கும் நம்ம இறைவன் நமக்காக 5 தொழில்களை ஆற்றுகிறான். அவை படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என்று 5 வகைப்படும். இந்த 5 தொழில்களையும் ஆற்றும் விதம்தான் நடனங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இறைவன் 5 தொழில் ஆற்றும் முறையே 5 தொழில் ஆற்றுவதுதான் நடனம் என்று கூறப்படுகிறது. இதில்
இந்த உண்மை விளக்கம் புத்தகத்தை பொறுத்தவரை நாம் இந்த நடனங்களை 3 விதமாக பார்க்க முடியும். அதாவது ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று இந்த 3 நிலைகளில் இறைவனின் நடனங்கள் விளக்கப்படுகின்றன. இதில் ஊன நடனம் என்பது தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற அதிரோ தம் முத்தி நான்ற மலர் பதத்தே நாடு. அதாவது உடுக்கை ஏந்திய திருக்கை படைத்தல் தொழிலையும் அமைந்த திருக்கை காத்தல் தொழிலையும் தீ ஏந்திய திருக்கை அழித்தல் தொழிலையும் முயலகன் மேல் அழுத்தமாக ஊன்றி இருக்கும் தாமரை மலர் போன்ற திருவடி மறைத்தல் தொழிலையும் தூக்கிய அழகிய திருவடி அருள் செய்தலையும் குறிக்கும். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் இறைவனுடைய உருவத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள். இறைவன் உலகின் மேல் வைத்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய தொழில்களை உயிர்களின் உடம்பில் வைத்து கருவி முதலியவற்றை படைத்து அதாவது நமக்கு இறைவன் கொடுக்கின்ற இந்த உடம்பு, உலகம் எல்லாம் படைத்தல் தொழிலையும் நாம் இந்த காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை நாம் இந்த பிரபஞ்ச இந்த உலகில் சிறிது காலம் இருத்தலையும் அழித்தல், மறைத்தல் என்பது நாம் நம்மளுடைய அறிவை மறைத்து நிற்கின்றது. அதாவது நாம் என்று நம்மை உணர்கிறோமோ அந்த உணர்வை மறைத்து இருக்கிறது. அருளல் ஆகியவற்றை செய்வான். இவை தூல ஐந்தொழில் எனப்படும். இந்த உலகத்தை ஒடுக்கிய பின் மீண்டும் தோற்றுவிப்பதற்காக 5 தொழில்களை இறைவன் செய்கிறான். உயிர்கள் உறங்கும் நிலையில் 5 தொழில் செய்வான். இவை சூக்கும 5 தொழில் எனப்படும். இந்த உயிர் விழிப்பு நிலையில் தத்துவங்களோடு கூடிய உலகியல் இன்பங்களை நுகழ்கள் பொருட்டு 5 தொழில் செய்வான். அவை அதிசூக்கும 5 தொழில் எனப்படும். இந்த 3ம் உயிர்கள் வினைப்பயனை ஈட்டவும் நுகரவும் காரணமாக இருத்தலால் இது ஊன நடனம் என வழங்கப்பெறும். அதாவது இந்த உலகில் நாம் வினைப்பயனை ஈட்டவும் நுகரவும் காரணமாக இருப்பதால், இந்த உடலிற்கு தேவையாக இருப்பதால் இதை நாம் ஊன நடனம் என வழங்குகின்றோம். அடுத்து ஞான நடனம். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தானெந்த யார் பரதம் தான். அதாவது உடுக்கை ஏந்திய திருக்கையினாலே மாயையை நீக்கி தீயேந்திய திருக்கையில் வலிய வினையை சுடுவித்து உயிலகன் மேல் ஊன்றிய திருவடியில் ஆணவ மலத்தின் வலிமை கெடுமாறு செய்து தூக்கிய திருவடியின் வழியாக திருவருளை வழங்கி கூத்தபிரான் உயிர்களை திருவருளோடு சேர்த்து பேரின்ப பெருவாழ்வில் திளைக்கச் செய்வதே இந்த திருக்கூத்தின் உண்மை இயல்பு. ஊன நடனம் கண்டு பயன்பெற்ற உயிர் இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் பெற்று ஞானத்தை அடைய முயலும். இந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்பதை நாம் சற்று முன் சிந்தித்தோம். ஆகவே இந்த 2ம் பெற்று ஞானத்தை அடைய உயிர்கள் முயலும். அத்தகைய நிலையில் உயிரை பேரின்ப பெருவாழ்வில் திளைக்கச் செய்ய மேற்கொள்ளும் நடனம்தான் ஞான நடனம் என அழைக்கப்படுகிறது. இதைத்தான் ஊன நடனம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நடனம் ஆடுவித்தவா நைய வையகத்துடைய விச்சையே என்றும் பாடுகின்றார்கள். இனி ஊன நடனம் ஞான நடனத்திற்கு அடுத்து நாம் ஆனந்த நடனத்தையும் சற்று சிந்திக்கலாம். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்ட அருந்த நின்ற ஆடல் காணும் அருள் மூர்த்தியாய் கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. இதுதான் ஆனந்த நடனத்திற்காக மணவாசகம் கடந்த உண்மை விளக்கத்தில் கொடுத்திருக்கின்ற பாடல்.
இதன் பொருள் மௌனத்தை நிறைவாக கொண்ட உயர்ந்த ஞானியர் தம்முடைய மும்மலங்களின் வாசனையை முழுதும் நீக்கி ஆன்ம ஞானம் முடிந்த இடத்து தோன்றும் ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவிப்பார்கள். அதாவது அம்பலக்கூத்தன் திருவருள் சக்தியாகிய சிவகாம சுந்தரியுடன் சேர்ந்து செய்யும் நடனம் ஆன்மாக்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கே ஆகும். இவ்வாறு இந்த 3 நடனங்களையும் யார் யார் பார்க்க முடியும் என்பதிலும் பல கருத்துகள் நிலவுகின்றன. அந்த பக்குவம் உடையவர்கள் மட்டுமே அதை காண முடியும். நஸ்ரின் அவர்களும் அவருடைய பேச்சில் கூறினார்கள். காரைக்கால் அம்மையார் அவர்கள் திருவாலங்காட்டில் இறைவனுடைய நடனத்தை கண்டு களித்தார்கள். அதே போன்று சிதம்பரத்தில் 3 இந்த திருக்கூத்தை கண்டவர்கள். அதில் பதஞ்சலி முனிவர், யாக்கியபாதர், இன்னொருவர் நம்மளுடைய திருமூலர். இந்த 3 தில்லையில் பார்த்தவர்கள். இந்த நடனத்தை பார்த்ததன் பிறகு நமக்கு முக்திதான். ஆகவே நாம் முக்தி நிலையை அடையும் நிலையில்தான் இறைவன் நமக்கு இந்த காட்சிகளை தருகிறார். ஆகவே ஆடல் கண்டார்க்கு பிறப்பு இல்லை என்பது உறுதி. இதை நம்மளுடைய உண்மை விளக்கம் எப்படி கூறுகிறது என்றால், பறை இடமாய் நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு என்று கேட்கிறார். அதாவது மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாத ஒப்பற்ற இறைவன் மேலான 5 எழுத்துக்களாலும் கருணையினாலும் திருமேனி கொண்டு பராசக்தியாகிய திரு அம்பலத்தை இடமாக நின்று பாதியாகிய மலைமகள் காணுமாறு செய்யும் திருக்கூத்தை தரிசித்தவர்களுக்கு பிறப்பு இல்லை. இதில் பறை என்பது பராசக்தியையும் சக்தி தன் வடிவே தென்னில் தடையிலா ஞானமாகும் என்று சிவஞான சித்தியாரும் கூறும். திரு அம்பலம் என்பது பறையிடமாக நின்று என கூறப்பெற்றது. உமையவள் காண நடனம் நவின்ற அருளும் ஒருவனே. அதாவது இறைவனுடைய திருக்கூத்தை நாம் நேரடியாக காண முடியாது, உமாதேவியார் கண்டு களித்து நமக்கு காட்டுகிறார் என்பதுதான் சாத்திரங்கள் கூறுவது. இதில் பிறப்பு இல்லை, ஓகாரம் எதிர்மறை, பேணும் அவர் ஒரு சொல் நீர்மைத்து உத்தம நடனம் காணும் உறுத்தவர்க்கு மீளா முக்தியை அளிக்க நிற்று என்பது பேரூர் புராணம். அதாவது இந்த நடனங்களை பார்க்க முடிந்தவர்கள், பார்த்து தெளிந்தவர்களுக்கு முக்தி என்பது நிச்சயம். அவர்கள் மீண்டும் இப்பூவுலகில் பிறக்க மாட்டார்கள். பிறப்பு இறப்பு என்ற இந்த சூழலில் இருந்து அவர்கள் விடுபட்டு, ஆணவ மலத்தின் மறைப்பிலிருந்து விடுபட்டு இறைவனின் அருகில் இருந்து இறைவனின் அருளை பருகுபவர்கள். அவர்கள் நித்தியமாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் இந்த உலகில் பிறக்கும் பொழுதுதான் இந்த விகாரங்கள் தோன்றும், பருவங்கள் இருக்கும், இந்த மாதிரியான அனுபவ நிலை இருக்கும். ஆனா இறைவன் பக்கத்துல போயிருக்கும் போது இறைவனை போல நாம் 5 ஆற்ற முடியாது. ஆனாலும் பேரின்ப நிலையில் இறைவனின் அருளை நாம் துய்த்து கொண்டே இருப்போம். அதற்கான இறைவன் நமக்காக செய்யும் அந்த 5 வடிவமே கூத்து. இந்த 5 ஆற்றும் பொழுது ஏற்படும் அந்த அசைவே நாம் திருக்கூத்து என்று கூறுகிறோம். ஆக நாம் இன்று இந்த திருநடனத்தை பற்றி ஒரு சிறு துளியை பார்த்தோம். இதைவே திருமூலரும் நிறைய பாடல்ல விளக்கி இருக்கிறாரு. அதாவது அந்த கருத்து ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் திருமூலர் இன்னும் விரிவாக அதிகமான பாடல்களில் பொருள் செறிவோடு பாடியிருக்கிறார். நாம் இன்று அதாவது இந்த திருநடனத்தை பற்றி திருமூலர் கூறியதை திருமந்திரத்தின் 9வது தந்திரத்தில் உள்ளதை நாம் பேச வேண்டும் என்று நினைத்தால் வருடக்கணக்கில் பேசலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லாம் பத்தாது. அதனால் நான் அதை இன்று எடுத்து படிக்க கூட இல்லை. அதுல இருக்குதுன்றது தெரியும். ஆனா அந்த கடலுக்குள் மூழ்கினால் நம்மால் இன்று மாலைக்குள் மீண்டு வர முடியாது அந்த அளவுக்கு எனக்கு திருமந்திரம் கடினமானது, மிகவும்
ரொம்ப அதனுடைய என்ன சொல்றாங்க, அதுல இருக்கிற நிறைய பாடல்களை படிச்சு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரு பாடலை தொட்டு காட்டணும்னு நினைச்சாலும் அதற்கு ஒரு மணி நேர விளக்கமாவது வேண்டும். அந்த அளவிற்கு அடியேனுக்கும் இந்த இதுல ஒரு பரிச்சயம் இல்லை, அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த ஆகவே உண்மை விளக்கம் என்பது ஒரு சிறிய நூல். இதுல ஞான நடனம், ஆனந்த நடனம் என்பதை பற்றி ஒரு 6-7 பாட்டிலேயே சுருக்கமாக விவரித்து இருப்பதால் இன்று நாம் இந்த உண்மை விளக்கத்தை மணவாசகம் கடந்தார எழுதிய இந்த உண்மை விளக்கம் என்ற நூலின் துணை கொண்டு சிறிது சிந்தித்தோம். பின் நாட்களில் திருவருளின் துணை இருந்தால் சிவன்ராத்திரி போன்ற ஏதாவது ஒரு சமயத்துல ஒரு மினிமம் ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டு ஊன நடனம் அப்படின்னா அதை திருமூலர் எப்படி விளக்குகிறார், எத்தனை பாடல்களில் விளக்குகிறார், அதற்கும் உண்மை விளக்கத்தையும் இன்னும் வேறு சாத்திர நூல்களையும் நாம் துணை கொண்டு ஆராய்ந்தால் 1 மணி நேரம் ஊன நடனத்திற்கு, 1 மணி நேரம் ஞான நடனத்திற்கு, 1 மணி நேரம் ஆனந்த நடனத்திற்கு என்று வைத்துக்கொண்டு ஒரு 4 மணி நேரம் சிந்திப்பதற்கு திருவருள் வாய்த்தால் நாம் அப்பொழுது அதை சிந்திக்கலாம். இப்பொழுது இன்று காலையிலிருந்து என்னால் முடிந்ததை படித்து தொகுத்து உங்களுடன் சேர்ந்து சிந்தித்திருக்கிறேன். இதில் தவறுகள் ஏதேனும் இருந்தால் அல்லது நான் தொகுத்ததில் அடுத்தடுத்து நல்லா இல்லாம அதுல ஒரு சில பிழைகள் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் அதை பொறுத்தருள்வீர்கள் என்று கூறி பொறுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.